நம்ம இப்போ அக்கார வத்தல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான சாமான் ஒரு சின்ன கப்புனால 1 கப்பு அரிசி, 1/2 கப்பு பயத்தம்பருப்பு, வெல்லம், முந்திரி பருப்பு, 1/2 லிட்டர் பால், கொஞ்சம் நெய். அக்கார வத்தலுக்கு முதல்ல பயத்தம்பருப்பையும் அரிசியும் நெய்யில் நல்லா பொரிய வறுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதி பத்திரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கலாம். நல்ல செவக்க பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கலாம். அது ரொம்ப காந்தவும் கூடாது. எவ்வளோ அழகாக பொன்னிறமாக வறுபட்டுருக்கு பாரு. அது பார்த்தாலே அப்படியே அழகாக இருக்கணும். அந்த நெய்யில் பயத்தம்பருப்பையும் அரிசியையும் நல்லா பொரிக்க வறுத்து எடுத்துக்கணும். அது அமிழற அளவுக்கு நெய் குத்தினா நல்லா இருக்கும். ஆனால் அவ ஹெல்த் பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நெய் குத்திக்கலாம். இப்போ நல்லா பொரிய வந்திருக்கு. நல்லா பொரியலாம். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக வந்து அது நல்லா வேகும். பாலில் வேக வைக்கும் போது அப்போ தான் ஈஸியாக வேகும். ஆக்சுவலாக அக்கார வத்தல் வந்து வெங்காய பானையில் போட்டு பாலில் வேக வச்சு பண்ணால் ரொம்ப ருசியாக இருக்கும். அந்த நாள்லலாம் அப்படி தான் பண்ணியிருக்கா. ஆனால் இப்போ நம்மளுக்கு நேரம் எல்லா வசதியை பார்த்து முதல்ல இந்த வறுத்த அரிசியையும் பருப்பையும் நல்லா தண்ணி குத்தி நம்ம வந்து குக்கரில் நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாம். சாதம் குழைவாக வேகிறதுக்கு முன்னாடி ஒரு அடுப்பில் பாலை வச்சு நல்லா சுண்டை காய்ச்சிகிட்டே இருக்கலாம். இப்போ சாதம் நல்லா உரு தெரியாமல் குழஞ்சி போயிடுது. அக்கார வத்தலுக்கே சாதம் அந்த மாதிரி குழஞ்சாதான் நல்லா ருசியாக இருக்கும். பாலை இப்போ நம்ம சுண்டை காய்ச்சி வச்சுட்டு இருக்கோம். வெல்லத்தை போட்டு நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டிக்கணும். ஏன்னா வெல்லத்தில் நிறைய கல் மண் அடியில் வரும். அப்போ நம்ம சாப்பிடும்போது வாயில் நெருடாமல் இருக்கணும்னா முன்னாடியே நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டிக்கிறது நல்லது. இப்போ கொதிக்க வச்ச வெல்லத்தை ஒரு வடிகட்டி மூலமாக அதில் வந்து சேர்த்துக்கலாம். விளக்குற கல் மண்ணெல்லாம் வடிகட்டியில் தங்கி எடுத்து பாருங்க. இப்போ நல்லா சேர்த்து கலரலாம். இந்த வெல்லம், வேக வச்ச அரிசி பயத்தம்பருப்பு, இப்போ நல்லா ஒன்றா கலந்து வச்சுக்கணும். நல்லா சேர்ந்து வர வரைக்கும் 2-3 தடவை நல்லா கடறி விடலாம். நல்லா குழஞ்சப்புறம் அந்த வெல்லம் சேர்த்தாதான் அந்த அரிசி வந்து குழைவா இருக்கும். சுண்டை காய்ச்சின பாலை இதில் சேர்க்கலாம். இப்படி கமகமன் வாசனை வருது. இந்த அக்கார வத்தலோட சுவையை சேர்க்கறதுக்காக அதில் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும். முந்திரி பருப்பெல்லாம் போடலாம். வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இது கிருஷ்ணருக்கும் மகாலட்சுமிக்கும் ரொம்ப விருப்பமான பாயசம். நம்ம வெள்ளிக்கிழமையில வந்து அக்கார வத்தல் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணால் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும்.